இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி என்பவர் அந்த தொலைக்காட்சி விவாதத்திலே பங்கு பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சூரிய பிரகாஷ் அவர்களிடம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான தகவல்களை கூறுகிறார். பொய்யான தகவல்களை போர்வையில் வடிகட்டிய பொய்யை எல்லாம் எஸ் பாலாஜி அவிழ்த்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறார். அதில் எஸ் பாலாஜி என்ன சொல்கிறார்? உங்களுக்கு அமெரிக்கா வரை செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மிகப்பெரிய பொய்யை பேசுகிறீர்கள். நீங்கள் தான் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை போல பேசுகிறீர்கள். பாமக தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மத்திய மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு கொடுத்ததாக சொல்கிறீர்கள். நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ எஸ் பாலாஜி சொல்கிறார். அதற்கு பதில் சொல்லிய சூரிய பிரகாசம் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த எஸ் பாலாஜி உண்மை வரலாறு தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். இவரெல்லாம் எம்எல்ஏ என்று சொல்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நபர். அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள். அருந்ததிகள் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பொழுதெல்லாம், அவர்கள் போராடாமல் இருந்த பொழுதிலும் கூட அதற்காக தொடர்ந்து போராடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். ஆட்சியில் இருந்த கலைஞருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து, கலைஞருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து, அருந்ததிகளுக்கு தனி உள் ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் எஸ் பாலாஜி, அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே சீராய்வு மனு போட்டவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்பதை மறைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். போராடி பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி, அதை ஒழிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னொன்றை சொல்கிறார், நீங்கள் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் மருத்துவ படிப்பில், உயர் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொல்கிறீர்கள். இதெல்லாம் பொய் என்று சொல்கிறார்கள் அந்த விசிக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி. வரலாறை மறைத்துவிட்டு அயோக்கியத்தனமான மிகவும் மோசமான பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார் விசிக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று மத்திய அரசிலே அங்கம் வைக்கின்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் ஓர் அணியில் நின்று நெருக்கடி கொடுத்த பொழுது, அதையும் தாண்டி என்னுடைய உடம்பிலே ஓடுவது சமூக நீதி ரத்தம், அது எங்களுடைய ரத்தத்திலே கலந்தது என்று சொல்லி அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்து மாணவர்களுக்கு மருத்துவ உயர் படிப்பில் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியது. அதற்காக கையெழுத்திட்டவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் என்பது கடந்த கால வரலாறு. அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு மருத்துவ உயர் கல்வியில் இடஒதுக்கீடு பெற்று தந்ததற்காக அன்றைக்கு சென்னையிலே மிகப்பெரிய பாராட்டு விழாவை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நடத்தினார்கள். இந்த சட்டமன்ற உறுப்பினர் விசிக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜிக்கு அந்த வரலாறு தெரியாமல் இருக்கும். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை, அந்த அற்புதமான செயலுக்கு அவரை பாராட்டி நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு, அம்பேத்கருக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக அதிகம் பாடுபட்டவர் அன்புமணி என்று அந்த கூட்டத்திலே பூட்டா சிங் பேசிய பொழுது அதை கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றவர் இதே திருமாவளவன். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவ உயர்கல்வியில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற்று தந்ததற்காக அந்த பாராட்டு விழாவை முன்னின்று நடத்தியதே திருமாவளவன் தான். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தோம் என்று பாமக பொய் பேசுகிறது என்று ஒரு அயோக்கியத்தனமான கூற்றை, ஒரு அயோக்கியத்தனமான சொற்களை தொலைக்காட்சி விவாதத்திலே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அந்த அளவிற்கு தொடர்ந்து பொய்யையே பேசுகின்ற கலையில் கைதேர்ந்தவர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜியும் இருக்கிறார் என்பது இன்றைக்கு இந்த SS பாலாஜி தொலைக்காட்சி விவாதத்திலே கூறிய அந்த கூற்றுக்கள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக தொடர்ந்து போராடுவதும், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு 22% கல்வி வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று திருமாவளவன் இன்று வரை கேட்டாரா என்றால் இல்லை. ஆனால் அதற்காக கேட்டவர், போராடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். இதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு மறைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்பதும், இவர்கள் மட்டும் ஒரு ஜாதியை வைத்துக் கொண்டு ஒரு ஜாதிக்காக கட்சி நடத்தி கொண்டு இவர்கள் பெரிய யோகியவான்கள் போலவும் இவர்கள் ஜாதி மறுப்பாளர்கள் போலவும் நாடகம் ஆடிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று சொல்வது, சமூக நீதிக்காக போராடுகின்ற கட்சியை ஜாதி கட்சி என்று சொல்லிக் கொள்வதற்கு என்று கூறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த தகுதியும் இல்லை. இதுவரை எந்த ஒரு சமூகத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடாத ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனால் அவர்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பொய் சொல்கிறோம் என்று சொல்வது எவ்வளவு அப்பட்டமான கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.